ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யா ஐஎஸ் அகாடமி. இன்னைக்கு ஜனவரி 19க்கான இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக்ஸ் நம்ம பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா நியூ கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஆஃப் இந்தியா. அதாவது இந்தியாவில் புதுசா வந்து ஒரு மொழியை வந்து செம்மொழியா வந்து இணைச்சிருக்காங்க. அது என்ன மொழின்னு பார்க்கலாம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி செம்மொழினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில் பாரம்பரியமா ரொம்ப காலமா இருக்க ஒரு வழக்கத்தில் இருக்க மொழி தான் வந்து நம்ம செம்மொழின்னு சொல்றாங்க. அது வந்து எல்லா மொழியும் சொல்ல மாட்டாங்க. அதுக்கு சில கிரிட்டீரியா வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மொழி வந்து 1500 இருந்து 2000 வருடத்துக்கு முன்னாடி இருந்து பேசிட்டு வர மொழியா இருக்கணும் ஒண்ணு. அது மட்டும் இல்லாம அந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த மொழியால ஒரு லிட்ரேச்சர் வந்து கிரியேட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரிட்டேரியா வச்சிருக்காங்க. சோ இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து செம்மொழியா வந்து நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து அனௌன்ஸ் பண்றாங்க. இப்ப ஏற்கனவே நம்ம அபிஷியலா வந்து எவ்வளவு செம்மொழி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 செம்மொழி இருக்குங்க. அதுல வந்து என்னென்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ், சமஸ்கிருதம், கன்னடம், தெலுங்கு, மலையாளம், ஒடியாங்க. இந்த 6 மொழி தான் வந்து அபிஷியலா எதுலைன்னா நம்ம அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2004 அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க. சமஸ்கிருதம், மலையாளம் வந்து 2013 பண்ணிருப்பாங்க. ஒடியா வந்து ரீசெண்டா பண்ணிருப்பாங்க, கடைசியா பண்ணிருப்பாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா 2014. ஓகே, இந்த 6 லாங்குவேஜ் தான் வந்து அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அப்ப எதுக்கு நியூ கிளாசிக்கல் லாங்குவேஜஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இது வந்து பொதுவாங்க 8வது அட்டவணையில 6 லாங்குவேஜஸ் இருக்கு. பட் 2020 தேசிய கல்வி கொள்கை படி, அதாவது நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020ங்க, இதப்படி ஒரு ஏற்கனவே வந்து ஒரு 2 லாங்குவேஜ் வந்து இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலி, பிராகிருத்துங்க. அப்ப ஓவராலா கேட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல 6, இதுல 2 ஆச்சுங்களா, 8 ஆச்சுங்களா. இன்னும் ஒரு மொழி இப்ப ரீசெண்டா வந்து எந்த லாங்குவேஜ் வந்து இன்க்ளூட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்சிங்க. பார்சிங்கிறது ஒண்ணும் கிடையாது, பெர்சியன். சோ பெர்சியன் மொழியை தான் ரீசெண்டா வந்து அப்படி இருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட யூனியன் ஃபாரின் அஃபேர் மினிஸ்டர் நம்ம ஜெய்சங்கர் அவர் தான் வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருப்பாருங்க. இப்ப கொஸ்டின் இதுல எப்படி கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அபிஷியலா 8th ஷெட்யூல் படி எத்தனை கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் நம்ம இந்தியாவில இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா 6 லாங்குவேஜஸ்ங்க. இது இயர் ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸாம்ல கேட்டுட்டு இருக்காங்க. இந்த கொஸ்டின் எப்படி கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதிய கல்விக் கொள்கை 2020 படி ரீசெண்டா ஆட் பண்ண கிளாசிக்கல் லாங்குவேஜ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாங்க. நேஷனல் எஜுகேஷன் பாலிசி படி அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 3 நம்ம சேர்த்துக்கணும். ஆக மொத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா 9 கிளாசிக்கல் லாங்குவேஜஸ்ங்க. ஸோ செகண்ட் டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் எம்ஓயூஸ்ங்க, அதாவது புரிந்துணர்வு ஒப்பந்தம். எந்தெந்த நாட்டோட இந்தியா வந்து ரீசெண்டா வந்து ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து சைன் பண்ணிருக்காங்க. அது எதுக்காக அப்படின்னு பாக்கலாங்க. நேத்து கூட நம்ம ஒரு நியூஸ் பார்த்திருப்போம். என்ன பார்த்திருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவோட அபிஷியல் கவர்மெண்ட் கம்பெனி வந்து ஒரு நாட்டோட அவங்க நாட்டுல இருக்க லித்தியம் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருப்பாங்க. எந்த நாட்டோடன்னு பார்த்திருப்போம், அர்ஜென்டினாங்க. அது மாதிரி இப்ப ரீசெண்டா நேத்து என்ன சைன் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியன் கமிஷன் இவங்களோட இந்திய கவர்மெண்ட் வந்து ஒரு சைன் பண்ணிருக்காங்க. என்ன சைன் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா செமிகண்டக்டர்ஸ். செமிகண்டக்டர்ஸ் டெக்னாலஜியை வந்து இந்தியாவில் வந்து டெவலப் பண்றதுக்காகவும் மற்ற நாடுகளோட ப்ரொக்யூர் பண்றதுக்காகவும் இதை வந்து சைன் பண்ணியிருக்காங்க. செமிகண்டக்டர்ஸ்னா ஒன்றும் இல்லைங்க. நம்ம எல்லாருமே இப்ப நம்ம இருக்க சொசைட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே மாடர்ன் எலக்ட்ரானிக்ஸ் மூலியமா தான் இயங்கிட்டு இருக்கு. நம்ம போனா இருக்கட்டும், இப்ப நம்ம போர்டா இருக்கட்டும், எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப எலக்ட்ரானிக்ஸ்ல போயிட்டோம். ஸோ ஒரு எலக்ட்ரானிக்ஸ் பொருள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல ஒரு ஹார்ட் அண்ட் பிரெயினா விளங்குறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த செமிகண்டக்டர் சிப்புங்க. அந்த சிப்பை வந்து எதால ஃபார்ம் பண்றாங்க, எதால ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா செமிகண்டக்டர்ஸால தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஸோ அதுக்காக செமிகண்டக்டர்ஸ் ப்ரொக்யூர் பண்றதுக்காக எந்த நாட்டோட ஒரு எம்ஓயு வந்து சைன் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா யூரோப்பியன் யூனியன் கமிஷனுங்க. வேற செமிகண்டக்டர்ஸ் ரிலேட்டடா ஏதாச்சும் வந்து திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்களா, இது ஏதாச்சும் ரீசன் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா வந்து செமிகண்டக்டர் மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2021 ஸ்டார்ட் பண்ணாங்க. இதோட மெயின் எய்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா செமிகண்டக்டர்ஸ் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இந்தியாவில் வந்து டெவலப் பண்ணணும், அதிக அளவுல டெவலப் பண்ணணும் அப்படிங்கறத இதோட மெயின் எய்முங்க. அண்ட் தென் வேற என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வருஷம் ஒரு செமிகண்டக்டர்ஸ் குளோபல் லெவல் கான்ஃபரன்ஸ் வந்து நடத்திட்டு இருக்காங்க. இது வந்து லாஸ்டா 2023 வந்து எங்க நடத்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா காந்தி நகர்லங்க. எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா குஜராத். ஸோ 2023 செமிகண்டக்டர் கான்ஃபரன்ஸ் வந்து எங்க நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா காந்தி நகர்ல நடந்துச்சுங்க. இப்ப 2024 வந்து எங்க நடக்க போகுதுன்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நொய்டால நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ அடுத்தது கென்யா. இப்ப யூரோப்பியன் யூனியன் கமிஷன் பாத்துட்டாங்க. கென்யா வந்து எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா
இப்ப நம்மளோட இன்ஃபர்மேஷனா இருக்கட்டும் இல்ல எந்த விதமான டீடைல்ஸா இருக்கட்டும் அதை வந்து நம்ம டிஜிட்டலா சேவ் பண்ணிட்டு இருக்கோங்களா, அந்த மாதிரி டிஜிட்டல் டெக்னாலஜியோட அட்வான்ஸ் மெத்தட பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த இன்ஃபர்மேஷனை வந்து ஷேர் பண்ணிக்கிறதுக்காக எந்த நாட்டோட ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கென்யாங்க. ஓகேங்களா, இது வந்து ரீசெண்டா போட்டிருக்காங்க. என்ன செமிகண்டக்டர்ஸ்க்காக எந்த நாட்டோட பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியன் கமிஷன். அதே வந்து இந்த டிஜிட்டல் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்றதுக்காக ஒரு ஒப்புதல் கொடுத்திருக்காங்க, ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா கென்யாங்க. அப்புறம் எதுக்காக இந்த 3 அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் மாசம் வந்து ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க. எதுக்காக எந்த நாட்டோட போட்டிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டொமினிஷியன் ரிபப்ளிக் இவங்களோட ஒண்ணு போட்டிருந்தாங்க. எதுக்காக நான் சொல்றேன், அதே மாதிரி பாத்தீங்கன்னா நவம்பர் மாசம் வந்து ஒரு 2 ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. எந்த நாட்டோட போட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நவம்பர் 7 வந்து நெதர்லாண்டோடையும் ஈக்குவேடர் அப்படிங்கிற ஒரு நாடோடையும் போட்டிருக்காங்க. இந்த 3மே எதுக்காக போட்டிருந்தாங்க, அதுக்கான பெர்மிஷன் வந்து கொடுக்காம இருந்தாங்க. நேற்றுதான் வந்து கேபினெட் வந்து இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அப்ரூவல் கொடுத்தாங்க. இது மெயினா இந்த 3ஓட மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா மெடிக்கல் ரிசர்ச் ரெகுலேஷன்ஸுங்க. மெடிக்கல் ரிசர்ச் ரெகுலேஷன்ஸ், அதாவது ஒரு நோய்க்கு ஒரு மருந்து கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னாலும் எடுத்துக்கலாம், இல்ல வந்து ஒரு புதுசா வர நோயை வந்து கண்டறியறதுக்கும், இல்ல ஹியூமன்ஸ் மேல ரிசர்ச் பண்றதுக்கும், இல்ல ஒரு அனிமல்ஸ் மேல ரிசர்ச் பண்றதுக்கும் வந்து ஒரு நாடு வந்து அவங்களோட இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்குவாங்க. ஸோ மெடிக்கல் ரிசர்ச் ரெகுலேஷன்ஸ் சம்பந்தப்பட்டு எந்தெந்த நாடுகளோட இந்தியா வந்து ஒப்பந்தம் போடுறாங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டொமினிக்கன் ரிபப்ளிக், நெதர்லாந்து அண்ட் ஈக்குவேடருங்க. செமிகண்டக்டர்ஸோட எந்த நாடோட போடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியன் கமிஷன். அதே வந்து இன்ஃபர்மேஷன் டிஜிட்டல் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்து ஷேர் பண்றது வந்து எந்த நாடோட அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கென்யாங்க. அண்ட் தென் செமிகண்டக்டர் மிஷன் என்னைக்கு ஆரம்பிச்சாங்கன்னா 2021 ஆரம்பிச்சாங்க. இந்தியன் குளோபல் செமிகண்டக்டர் கான்ஃபரன்ஸ் வந்து 2023 எங்க நடந்துச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா காந்தி நகர், குஜராத். 2024 வந்து எங்க நடக்க போகுதோ அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நொய்டால வந்து நடக்க போகுதுங்க. ஸோ தேர்ட் டாபிக் பாத்தீங்கன்னா மிலிட்டரி ஸ்ட்ரென்த் ரேங்கிங் 2024ங்க. அதாவது இப்ப வேர்ல்ட்ல நிறைய நாடுகள் இருக்குங்க. இப்ப நம்ம வந்து இந்தியா வந்து ஓரளவுக்கு வல்லரசு நாடா ஆயிட்டு இருக்கு, இல்ல வந்து பவர்ஃபுல் நேஷன் வந்து யுஎஸ்ஏ இல்ல சைனா அப்படின்னு ஒரு நாடை வந்து எப்படி டிட்டர்மைன் பண்றாங்க. ஓகே, இதை விடுங்க. காலங்காலமாவே ஒருத்தர் வந்து பலசாலியா இருக்காங்க அப்படின்னா ஒரு நாடு வந்து பலசாலியா இருக்கு அப்படின்னா அவங்களோட போர் திறமை, அவங்களோட படைகளை வச்சுதான் டிட்டர்மைன் பண்ணுவாங்க. அதே மாதிரிதான் நம்ம வேர்ல்ட்லயுமே வந்து எந்த நாடு வந்து ரொம்ப பலசாலி அப்படிங்கிற வந்து எதை வச்சு டிட்டர்மைன் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட இருக்க ஆர்மிஸ பொறுத்து தான் வந்து, அதாவது டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பொறுத்து தான் வந்து டிட்டர்மைன் பண்றாங்க. சோ அந்த மாதிரி குளோபல் ஃபயர் பவர் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டடி பண்றாங்க. என்ன ஸ்டடி பண்றாங்கன்னா ஒரு நாட்டுல எவ்வளவு டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து எப்படி இருக்கு, அவங்களோட நேச்சுரல் ரிசோர்சஸ் எப்படி இருக்கு, டிஃபென்ஸ்ல எத்தனை பேர் வந்து இருக்காங்க, அதெல்லாம் வச்சு பேஸ் பண்ணி ஒரு அறிக்கை விடுறாங்க. என்ன அறிக்கை விடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உலகத்திலேயே வந்து அமெரிக்கா தான் வந்து நம்பர் 1 நாடா இருக்கு, அதாவது மிலிட்டரி ஸ்ட்ரென்த்ல வந்து நம்பர் 1 நாடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. இவங்க அதுக்கு ஒரு ஸ்கோர் பாயிண்ட் வச்சிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா 0ங்க. 0 ஸ்கோர் பாயிண்ட் எடுத்த நாடு தான் வந்து பாத்தீங்கன்னா நம்பர் 1 ஸ்ட்ரென்த்ல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரெண்டாவதா எந்த நாடு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஷ்யா, மூணாவதா வந்து சைனா இருக்குங்க. சோ இதுல நம்ம இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 4வது இடத்துல இருக்கு. நம்ம இந்தியாவோட ஸ்கோர் என்னன்னு பாத்தீங்கன்னா 0.1023ங்க. ஓகேங்களா, இப்ப குளோபல் ஃபயர் பவர் ரிப்போர்ட் படி எந்த நாடு வந்து உலகத்திலே மிக வலிமையாக இருக்கு, மிலிட்டரி ஸ்ட்ரென்த் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது யூஎஸ்ஏ, செகண்ட் இடத்துல இருக்கிறது ரஷ்யா, தேர்ட் இடத்துல இருக்கிறது சைனா. இதே இந்தியாவோட ரேங்க் என்ன அப்படின்னு கேட்டாங்க பாத்தீங்கன்னா 4th ரேங்க்குங்க. ஃபோர்த் டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏசியஸ் லார்ஜஸ்ட் ஏவியேஷன் எக்ஸ்போவிங். ஒண்ணும் இல்லைங்க, இது எதுக்காக, இதோட மெயின் எய்ம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஏவியேஷன் செக்டர் வந்து எந்த நிலைமையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பறைசாற்றும் விதமா ஒரு காண்பிக்கும் விதமா தாங்க இந்த எக்ஸ்போவிங். இது எங்க நடந்துச்சு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைதராபாத்ங்க. இதோட தீம் பாத்தீங்கன்னா கனெக்டிங் இந்தியா டு த வேர்ல்ட் இன் அம்ரிட் கால் செட்டிங் த ஸ்டேஜ் ஃபார் இந்தியா சிவில் ஏவியேஷன் அட் 2047ங்க. அதாவது இதுல கொஸ்டின் எப்படி கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏசியஸ் லார்ஜஸ்ட் ஏவியேஷன் எக்ஸ்போவிங் 2024 எங்க நடந்துச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹைதராபாத்ல நடந்ததுங்க. இதோட மெயின் தீம் பாத்தீங்கன்னா கனெக்டிங் இந்தியா டு த வேர்ல்ட் இன் அம்ரிட் கால் செட்டிங் த ஸ்டேஜ் ஃபார் த இந்தியன் சிவில் ஏவியேஷன் அட் 2047ங்க. அதாவது அம்ரிட் கால் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 75ல இருந்து
the period of 75 to 100 yearsங்க. இப்ப நம்ம சுதந்திரம் அடைஞ்சு 75 வருஷம் ஆயிடுச்சுங்க. இப்ப அடுத்த இருக்க இந்த 25 வருஷத்துல நம்ம இந்தியா வந்து எந்த அளவுக்கு நம்ம டெவலப் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய திட்டங்களை வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதுல ஒரு முக்கிய பங்கு தான் வந்து நம்ம இந்தியா நாட்டோட ஏவியேஷன் செக்டரை வந்து அதிகப்படுத்துறதுங்க. ஸோ இது ரிலேட்டடா இதை யார் லான்ச் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட யூனியன் ஏவியேஷன் மினிஸ்டர் வந்து ஜோதிராதித்யா எம் சிந்தியா வந்து தான் லான்ச் பண்ணியிருப்பாருங்க. இவர் என்ன சொல்லியிருப்பாரு பாத்தீங்கன்னா அந்த எக்ஸ்போவிங்ல உடான் ஸ்கீமை வந்து 5.3 மாடல் 5.3 வந்து லான்ச் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாருங்க. உதான் அதோட எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா உதய் தேஷ் கா ஆம் நாகரிக், அதாவது இது எதை சொல்லுது, உதான் ஸ்கீம்ங்கிறது வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம உள்நாட்டுல இருக்க ஏவியேஷன் செக்டர் வந்து டெவலப் பண்றதுதான் வந்து இந்த உதான் ஸ்கீமோட மெயின் எய்முங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இன்னொன்னு இதுல என்ன இம்பார்ட்டன்டான விஷயம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் ஏவியன் செக்டரோட 3 இயர்ஸ் வழிமுறைகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்காரு. 3A வழிமுறைகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சசிபிலிட்டி, அவைலபிலிட்டி அண்ட் அஃபோர்டபிலிட்டி. ஆக்சசிபிலிட்டி அப்படிங்கிறது வந்து நம்ம எளிதில் அணுகக்கூடியதுங்க. அவைலபிலிட்டிங்கிறது வந்து நமக்கு அடிக்கடி கிடைக்கக்கூடியது. அஃபோர்டபிலிட்டினா நமக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவா இல்லாம எல்லா மக்களும் யூஸ் பண்ற மாதிரி மிக கம்மியான விலையிலே கிடைக்க போகுது. அதான் வந்து இதை சொல்றாங்க. அண்ட் தென் ஃபைனல் டாபிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சிலையை வந்து திறந்து வைக்கிறாருங்க. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து திறந்து வைக்கிறாரு. என்ன சிலை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டாட்யூ ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ், அதாவது சமூக நீதிக்கான ஒரு சிலைங்க. யாரு சமூக நீதினாலே நமக்கு மைண்ட்ல இந்தியா லெவல்ல சமூக நீதி அப்படின்னாலே நமக்கு மைண்ட்ல வர்றது யாருன்னா டாக்டர் BR அம்பேத்கருங்க. சோ அவரோட சிலை தான் வந்து இன்னைக்கு வந்து திறந்து வைக்கிறாரு. எங்க திறந்து வைக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜயவாடாங்க, ஆந்திர பிரதேசல விஜயவாடா. இந்த சிலை தாங்க, அதாவது இந்தியாவிலேயே மிக அதிக உயரமான சிலைங்க. இது எவ்வளவு அடி ஃபீட் பாத்தீங்கன்னா 206 அடி உயரங்க. ஓகேங்களா. இது மட்டும் இல்லாம இதுக்கு இன்னொரு சிறப்பம்சம் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உலக அளவுல டாப் 50 ஸ்டாச்சு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாச்சு வந்து அதுல இடம் பெற்றிருக்குங்க. ஓகே, ஸ்டாச்சு ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் எங்க ரீசெண்டா இனாகிரேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜயவாடா, ஆந்திர பிரதேஷ்னா அதோட ஹைட் பாத்தீங்கன்னா 206 ஃபீட். அப்புறம் எதுக்கு இவரும் அம்பேத்கர் தானே, இவரோட சிலை இங்க எதுக்கு அப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இது வந்து இப்ப இந்தியாவிலேயே லார்ஜஸ்ட் சிலைங்க, அம்பேத்கரோட லார்ஜஸ்ட் சிலை. இது இனாகிரேட் பண்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர்ல April 14, 2023, அதாவது அம்பேத்கரோட பர்த்டே அன்னைக்கு பாத்தீங்கன்னா தெலுங்கானா கவர்மெண்ட் ஹைதராபாத்ல ஒரு சிலையை திறந்தாங்க. அப்ப அந்த 2023 படி இந்த சிலை தான் வந்து மிக உயரமான சிலையா இருந்துச்சு. இதோட ஹைட் பாத்தீங்கன்னா 175 ஃபீட்டுங்க. பட் இப்ப ரீசெண்டா வந்து ஆந்திர பிரதேசல திறந்துட்டாங்க. ஸோ ஸ்டாச்சு ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் எது அப்படின்னு கேட்டா விஜயவாடால இருக்கிறதாங்க. அதை தாண்டி இப்ப நம்ம 2 சிலை பார்த்துட்டோம். மூணாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டிங்க, அதாவது ஒற்றுமைக்கான சிலை. இது யாருன்னு பாத்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேலுங்க. இவரை சிறப்பமிக்கும் விதமா தான் வந்து இந்த சிலை வந்து நிறுவப்பட்டது. எங்க நிறுவப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா குஜராத்துங்க. இது எவ்வளவு உயரம் பாத்தீங்கன்னா 600 ஃபீட்டுங்க. ஓகேங்களா. இவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டாச்சு ஆஃப் ஈக்வாலிட்டி, அதாவது சமத்துவத்துக்கான சிலைங்க. இது வந்து எத்தனை அடி பாத்தீங்கன்னா 2216 அடி உயரங்க. ஓகேங்களா. இப்ப நம்ம வந்து ஒரு 4 சிலை பார்த்தோம். என்னன்னு பாத்தீங்கன்னா ரீசெண்டா வந்து ஸ்டாச்சு ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு எங்க இனாகிரேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜயவாடா, ஆந்திர பிரதேஷ் வந்து இனாகிரேட் பண்ணிருக்காங்க. அதோட உயரம் பாத்தீங்கன்னா 206 அடி உயரங்க. அதே மாதிரி லாஸ்ட் இயர் இதுக்கு முன்னாடி ஒரு அம்பேத்கர் சிலையை வந்து இனாகிரேட் பண்ணாங்க. எங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம தெலுங்கானால ஹைதராபாத்ல வந்து இனாகிரேட் பண்ணிருக்காங்க. அதோட உயரம் வந்து 175 அடிங்க. இதுக்கு முன்னாடி என்னென்ன சிலை இனாகிரேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டாச்சு ஆஃப் யுனைட்டிங்க எங்கன்னா குஜராத்ல, இது 600 அடி உயரங்க. இதுதான் இந்தியாவிலே இருக்க மிக உயரமான சிலை. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாச்சு ஆஃப் ஈக்குவாலிட்டி. இவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராமானுஜருங்க. ராமானுஜர் இது எங்க இனாகிரேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஹைதராபாத்ல தான் இனாகிரேட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா. இதுல வேற எப்படி விதமா கேள்வி கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் இந்த சிலை வந்து எந்த நதிக்கரையில இருக்கு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நர்மதா நதிக்கரைங்க. அதே மாதிரி இந்த நம்ம ஹைதராபாத்ல இருக்க சிலை வந்து எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஹுசைன் நகர் லேக்குங்க. தேங்க்யூ.